எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட இராணுவ அமைச்சர், இந்திய இராணுவ அமைச்சர், தற்போதைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங். உங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ராஜ்நாத் சிங் அவரை அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராஜ்நாத் சிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எங்கே பிறக்கிறாருன்னா யூபி ஸ்டேட்டில் வந்து, அது உத்தரப்பிரதேச ஸ்டேட், சாந்தோலியா மாவட்டம், பரேபா அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறக்கிறாரு. இவங்க அம்மா பேர் வந்து ராம் பதன் சிங், அப்பா பேர் ராம் பதன் சிங், அம்மா பேர் குஜராத் தேவி. ஸோ இவர் வந்து என்னென்னா சிறு வயதிலே வந்து ஆர்எஸ்எஸ் மேலே ஈடுபாடோடு இருக்கார். அதுவும் இல்லாமல் இவர் வந்து 13 வயசில் 1964 ஆர்எஸ்எஸில் ஜாயின் பண்ணுறாரு. இவர் ஒரு பிசிக்ஸ் முதுகலை பட்டதாரி. ஸோ அவர் கோரக்பூர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. இன்னும் மற்ற யூனிவர்சிட்டியும் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காரு. அதுபோக 1971 வந்து அவர் மாவட்ட தலைவராகிறாரு. யூபியில் மாவட்ட தலைவராகிறாரு. 24 வயசுலேயே பிஜேபி மாவட்ட தலைவர். அதுக்கடுத்து 1979 வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. மிர்சாபூர் தொகுதி எம்எல்ஏ ஆகிறாரு. அதுபோக 1980 to 90 காலகட்டத்தில் தேசிய அணி செயலாளர், தலைவர், இந்த மாதிரி தேசிய பொறுப்புகளில் வகிக்கிறாரு. 1991 வாஜ்பாய் பீரியட் காலத்தில் வந்து இவர் வந்து 91 வந்து யூபியோட கல்வி அமைச்சர், 91 யூபி கல்வி அமைச்சராக இருக்காரு. வாஜ்பாய் பீரியடில் வந்து அவர் 99, 98 வந்து வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகித்திருக்காரு. அதுபோக தரைவழி போக்குவரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்திருக்காரு. அந்த மாதிரி பல காலகட்டங்கள்லாம் பொறுப்பு வகித்திருக்காரு. இவங்க மனைவி பேர் வந்து சாவித்ரி சிங். இவருக்கு வந்து 2 மகன்கள், 1 மகள் இருக்காங்க. இவர் வந்து தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர், 2ஆம் பிரதமர்னு சொல்லலாம். அதாவது தற்போதைய பிரதமர் மோடி இல்லாத சமயத்தில், ஊரில் இல்லாத சமயத்தில் இவர் தான் பொறுப்பு பிரதமராக வகிப்பார். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே, ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலுமே இவர்கிட்ட தான் கேட்டு எடுப்பாங்க, மோடி இல்லாதனால. அதே மாதிரி தான் 2015 வந்து செப்டம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல் பண்ணதும் இவர் தான். அப்போ வந்து மோடி வந்து வெளியூர் பயணமாக போயிட்டார், வெளிநாட்டு பயணமாக. அப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் பண்ணது ராஜ்நாத் சிங் தான், மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஸோ இதுதான் அவரோட லைஃப் ஸ்டோரி. இது வந்து ஒரு பிசிக்ஸ் பட்டதாரி, ஒரு பிஜேபியில் இருக்கிற டாப் 10 லீடர்ஸில் இவரும் ஒருத்தருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பிரபலங்களை பற்றியும், அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றியும், அதே மாதிரி சில ஊர்களை பற்றியும், அதோட இதை பற்றியும் நம்ம வர வீடியோகளில் பார்ப்போம். உங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு எதுவும் பிரபலங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.